ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா வக்கீல்கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு, ஓ எனக்கு வந்து மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருந்தீங்க, அது முடியாமல் போனதுனால சொத்து எழுதி கொடுத்து சமாளிச்சிங்க, அதுக்கப்புறம் இப்போ அந்த சொத்தையை என்கிட்ட இருந்து வாங்கிக்கலான்னு பார்க்குறீங்க, அப்படி தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு வக்கீல்கிட்ட, நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம், சொல்லுங்க அத்தை, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சுல, இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சு என்ன ஆகுன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் உங்கள் மேலே வச்சிருக்க பாசம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்புறம் மாமா உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவார். அப்புறம் இந்த விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க கேட்குற கேள்விக்கு எதுவுமே உங்களால் பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த விஷயத்த நான் பாரதி கிட்ட தான் சொல்ல போகிறேன் அப்படின்னுங்க. அப்போ சாரதா வந்துட்டு, இங்கே பார் ஸ்வேதா, நீ தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, பாரதி பார்த்தீங்கன்னா தமிழை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வருவாங்க. அதை பார்த்த உடனே ஸ்வேதா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு என்ன ஸ்வேதா பேசிட்டு இருக்கா, அவங்க கிளம்பிட்டு இருக்காங்களே ஸ்கூலுக்கு அப்படின்னு வந்துட்டு சாரதா சொல்லுவாங்க. அறிவும் வந்துட்டு, இப்போ எதுவுமே பேச வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சாரதா பாரதி கிட்ட, ஒன்றும் இல்லைம்மா, நீ கிளம்புமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல அப்படின்னுவாங்க. இல்லை ஸ்வேதா ஏதோ பேசணும் சொன்னாலே அப்படின்னுவாங்க. ஒன்றும் இல்லை பாரதி, உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் இருந்து கிளம்பி அதை பாரு, டைம் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு பாரு அப்படின்னுவாங்க. அப்போ பாரதி, ஆமாம் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு, ஸ்வேதா எதுவாக இருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஸ்வேதா சாரதா கிட்ட, அத்தை நீங்கள் எதுக்காக இப்போ வக்கீல வர சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு, நம்மளோட சொத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது முடியாமல் போனாலும் சொத்தை வந்து என் பேருக்கு எழுதி கொடுத்தீங்க, இப்போ அதை வந்துட்டு என்கிட்ட இருந்து பிடுங்கலான்னு பார்க்குறீங்களா? அதனால் இந்த விஷயத்தை நான் மாமா கிட்ட சொன்னதான் உங்களுக்கு என்னோட நிலைமை என்னன்றது புரியுமே, எல்லா விஷயத்துலையுமே என்னை அடக்கி சமாளிச்சலாம் தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, இன்றைக்கி பாரதிக்கு நேரம் நல்லா இருக்குது, அதனால் அவகிட்ட சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் இப்போ நான் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னுங்க. அதை கேட்ட சாரதா, இனி ஆதிக்கிட்ட சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஏற்கனவே ஆதிக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா ஒன்றும் புரியாமல் ஷாக்காய் பார்த்துட்டே இருக்கும்போது ஆதி கீழே இறங்கி வருவாங்க. ஸ்வேதா பார்த்துட்டு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், இன்னும் அம்மாவை வந்து இதை சொல்லி பயமுறுத்தலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த விஷயம் மட்டும் பாரதிக்கு தெரியவே கூடாது, அப்படி பாரதிக்கு மட்டும் தெரிஞ்சது நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது, அதனால் நான் சொல்கிறது என்னன்றது உங்களுக்கு புரியும், நல்லாவே தெரியும், அதனால் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு கோமா பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, ஆதி எப்பவும் போல் தமிழோட ரூமுக்கு தூங்குறதுக்காக போவாங்க. அப்போ பாரதி, என்ன ஆதி பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே தமிழ் உள்ளே வருவாங்க. அம்மா நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, எத்தனை வாட்டி தான் நீ சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு, நான் இங்கேயே படுத்துக்கிறேம்மா உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ ஆதி வந்துட்டு, சரி நீங்கள் 2 பேரும் இங்கேயே படுத்துக்கோங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு தமிழோட ரூமுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ தமிழ் வந்து நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா எனக்கு ஜூலை 15th வந்து டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வரணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஆதியும், நான் அது எப்படி நான் வராமல் இருப்பேன் தமிழ், கண்டிப்பாக உங்களோட டான்ஸை வந்து அப்பா பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து தமிழ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன அப்பா எதுவுமே சொல்லாமல் போகிறாருன்ற மாதிரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். பாரதி வந்து ஆதிக்கு டிஃபன் கொடுத்துட்ருப்பாங்க. தமிழ்கிட்ட, சொல்கிறி அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆதி ஃபோன் வந்ததும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பாரதி தமிழ்கிட்ட, சொல்லியிருக்கலாம்ல அப்பா கிட்ட அப்படின்வாங்க. அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்வாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்போ பாரதி வந்து தமிழ்கிட்ட, இங்கே பாரு, அப்பா ஏதோ வேலை டென்ஷனில் மறந்து போயிட்டாரு, நீ அதையே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, காம்படிஷன் இருக்குது, அதை பற்றி நீ வந்து யோசிக்கணும், உனக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பேக்கில் இருக்குது, நம்ம டீச்சரை போய் பார்க்கலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தமிழ் வந்து, அம்மா அப்பா கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார், அவர் என்கிட்ட காலையில் கூட பேசவே இல்லை, ஏதோ டென்ஷன்லேயே இருக்காருமா அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி, அப்பா ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி இருக்குது, நீ எதை பற்றியுமே யோசிக்காத, இப்போ உன்னோட டான்ஸ் காம்படிஷன் பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கணும், அதில் நீ வின் பண்ணணும், சரியா வா நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு போவாங்க. அங்கே நிறைய பேர் இருக்கிறத பார்த்த உடனே பாரதி தமிழ்கிட்ட, பார்த்தியா நிறைய பேர் காம்படிஷனுக்கு இருக்காங்க, அதனால் நீ எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது, அப்பா கண்டிப்பாக வந்துடுவார், அவருக்கு வேலை இருக்குது, எதை பற்றியுமே யோசிக்காத, உன்னோட டான்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, ஓகேவா தமிழ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழும் சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீச்சர் வருவாங்க. தமிழ்கிட்ட, உங்க கூட சேர்ந்து ஆடுற அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான், அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, நான் கால் பண்ணேன், நீங்கள் தான் கால் அட்டன் பண்ணல அப்படின்வாங்க. அதுக்கு பாரதி, வண்டியில் வந்ததுனால கவனிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீச்சர் வந்துட்டு, சரி வேறு யாருனா இருக்காங்களான்னு பார்க்குறேன், அப்படி இல்லைனா தமிழ் மட்டும் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தமிழ் திரும்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதை பார்த்த பாரதி, எதுக்காக நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாருமா அப்பாவும் வரவே இல்லை, என் கூட டான்ஸ் ஆடுற அந்த பையனும் வரலன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா, நான் எப்படிம்மா இதில் வின் பண்ணுவேன்,
எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைம்மா அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி, எங்கள் பாரு நீ எதை பற்றியுமே யோசிக்காதே, இதுவும் உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் தான். உனக்கு தான் நல்லா டான்ஸ் ஆட வரும், நீயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கல, நீ தனியாகவே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறி, கண்டிப்பாக நீ வின் பண்ணுவ அப்படின்னு வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட தமிழும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணுறதுக்காக தமிழ் அங்கே இருந்து போயிடுவாங்க. பாரதி ஆதிக்கை கால் பண்ணிவிட்டு, ஏன் வரல நீங்கள் அப்படின்வாங்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கே வரலன்னு கேட்குறீங்கன்னு ஆதி கேட்பாங்க. நீங்கள் ஏன் வரலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டு பாரதி கேட்பாங்க. நீங்கள் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு என்கிட்ட ஏதோ ஒன்று கேட்டால் நான் என்ன சொல்கிறது, என்ன விஷயம் சொல்லுங்கள் பாரதி அப்படின்னு ஆதி கேட்கும்போது, இங்கே ஸ்கூலில் வந்துட்டு டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்தவங்க அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஆதி வந்து கேட்டுட்டு, ஐயோ இது எப்படி மறந்தோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, இப்போ உங்களுக்கு எதை பற்றி கேட்குறேன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குது, அது நீங்கள் உங்கள் தனி உலகத்தில் நீங்கள் இருந்துக்கோங்க, ஆனால் அது என்னன்றது கூட என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்க, நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. எங்கள் ஆதி வந்துட்டு, தமிழ் நம்மக்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, இதை நம்ம எப்படி மறந்தோம், நம்ம மறந்துட்டோமே, தமிழ் இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஆதி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே டீச்சர்ஸ் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி வந்துட்டு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பாரதி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட்